சீனாவிற்கு கடவுளின் வார்த்தையை முதலில் கொண்டு சென்றவர் ஹட்சன் டெய்லர். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவரான இவர் சீனாவிற்கு நற்செய்தி அறிவிக்கச் செல்வதற்கு முன்பாக ஒரு மருத்துவரிடம் உதவியாளராக பணியாற்றி வந்தார். கப்பலில் இவர் சீனாவிற்கு செல்வதற்கான நாள் நெருங்கிக் கொண்டே வந்தது. இவரது கையில் சொற்ப அளவில்தான் பணம் இருந்தது. அந்த பணத்தையும் ஒரு நாள் இவர் தன் வேலையை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பி வரும்போது ஒரு குடும்பம் பணமின்றி மிகவும் துன்பப்படுவதை பார்த்துவிட்டு அந்த குடும்பத்திடமே கொடுத்து விட்டார். கையில் இருந்த பணமும் போய்விட்டதே, இப்போது சீனாவிற்கு எப்படி செல்வது என்று இவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கவில்லை. மாறாக கடவுள் தனக்கு வேண்டிய பணத்தை நிச்சயம் தருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தார். இவர் சீனாவிற்கு செல்வதற்கு முந்தைய நாள் யாரிடம் இவர் உதவியாளராக பணிபுரிந்து வந்தாரோ அந்த மருத்துவர் இவரை அழைத்து, இதுவரைக்கும் நான் உனக்கு சரியாகவே ஊதியம் கொடுத்ததில்லை. காரணம், என்னிடம் சிகிச்சைக்காக அவ்வளவாக யாரும் வருவதில்லை. இது உனக்கு நன்றாக தெரியும். சிறிது நேரத்திற்கு முன்பாக என்னிடம் சிகிச்சை பெற்று வந்த செல்வந்தர் ஒருவர் ஒரு பெரிய தொகையை கட்டணமாக என்னிடம் கொடுத்துவிட்டு போயிருக்கின்றார். அந்த பணத்தை ஊதியமாக நீயே வைத்துக்கொள் என்று சொல்லி பணத்தை இவரிடம் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்டதும் இவர், கடவுளை நான் நம்பியிருந்தேன், அவர் என்னை கைவிடவில்லை என்று அவருக்கு நன்றி சொன்னார். மிகப்பெரிய நற்செய்தி பணியாளரான ஹட்சன் டெய்லரை போன்று நாம் கடவுளை நம்பியிருக்கும் போது அவர் நம்மை கைவிடுவதில்லை. அதனால் நாம் எதற்கும் பதற்றமடைய தேவையே இல்லை. பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறான இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்ற சிந்தனையை தருகின்றது. பொதுவாக புதிதாக ஒரு திட்டத்தை கையில் எடுக்கும் ஒருவரை அவரது நண்பர்களும் நல விரும்பிகளும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் தேற்றுவதுண்டு. அவர் யாரையும் தேற்றுவது கிடையாது. ஆனால் இன்றைய நற்செய்தியில் இதற்கு நேர் எதிராக நடக்கின்றது. இயேசு யூதர்கள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு கொல்லப்படவிருந்தார். அதனால் அவரது சீடர்கள்தான் அவரை தேற்றியிருக்க வேண்டும் அல்லது நம்பிக்கையூட்டிருக்க வேண்டும். ஆனால் இயேசு தம் சீடர்களுக்கு நம்பிக்கையூட்டுகின்றார். காரணம், அவர்கள் தங்கள் தலைவரை விட்டு பிரிந்து என்ன செய்ய போகிறோமோ என்று உள்ளம் கலங்கி இருந்தார்கள். அதனால்